இருக்கும். தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் ஒரு இயேசுவில் பிரியமானவர்களே, நம் அனைவருமே இந்த பாஸ்காவினுடைய எண்கிழமையிலே இருக்கின்றோம். தி ஆக்டேவ் ஆஃப் ஈஸ்டர் சொல்லுவாங்க. ஆக்டேவ் எண்கிழமை. இந்த 8 நாட்களும் ஆண்டவருடைய இந்த பாஸ்காவுடைய மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டே இருக்க வேண்டும். அதாவது அந்த எண்கிழமையில உலகங்களிலே பாட்டு பாடுவோம். மற்ற நாட்கள்லாம் இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை தாண்டி விழாக்களை தாண்டி இந்த எண்கிழமையிலே உலகங்களிலே பாடலை பாடுகின்றோம். ஏன் இப்படி ஒரு பரவசமான சந்தர்ப்பத்தை திருவதை தருகிறது என்றால், கிறிஸ்து உயிர்த்த அந்த மகிமையை நாம் கொண்டாடி கொண்டே இருக்க வேண்டும். வாழ்க்கையில கொண்டாடி கொண்டே இருக்க வேண்டும். இருப்பதெல்லாம் மிகச்சிறந்த ஒரு விழா, நம்ம தாய் திருச்சபை தருகின்ற மிகப்பெரிய விழா ஆண்டுடைய உயிர்ப்பு பெருவிழா. அந்த உயிர்ப்பின் மக்களாக அதை மறந்து விடாமல் அந்த உற்சாகத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை திருவதை தருகின்றது. அதே போன்று ஆண்டவருடைய உண்மையான சீடர்களாக வாழ வேண்டும் என்றால் எதை நாம் முன்பாக வைக்க வேண்டும்? எத்தனையோ நிகழ்வுகளாக இருக்கலாம், ஒவ்வொருத்தரும் நிறைய விஷயம் இருந்துட்டே இருக்கும். ஆனால் எதை முன்பாக வைக்க வேண்டும் என்றால், கிறிஸ்து எதற்காக நம்மை அழைத்தார் என்கின்ற அந்த கேள்வியை வைக்க வேண்டும். Why did Jesus call me? ஏனே தனிப்பட்ட விதத்திலே அழைத்தார் என்கின்ற ஒரு கேள்வியை வைக்கின்ற பொழுது அதுக்கு விடையாக ஆண்டவரே பதில் தருவார். ஒரு சில தருணத்திலே அந்த உயிர்ப்பின் மகிழ்ச்சியை கொண்டாடாமல் இருந்தால் அதற்காக மனம் வருந்துவோம். இதற்காக ஆண்டவரை அழைத்தார் என்கின்ற உன்னதமான அழைப்பை உணராமல் இருந்தால் அதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு நாடி திருப்பதி முகப்பிலே ஆண்டவருடைய அருளையும் இரக்கத்தையும் நாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவிராலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் மரியான புனித மரியாதையும் வானத்தூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாக எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் அனைவருக்கும் நிறை வாழ்வு அருள்வாராக. ஆமென்.
மனித குலத்தை ஒப்புரவாக்குவதற்காக நீர் நிறுவிய உடன்படிக்கையில் பாஸ்கா பரிபூரணை எங்களுக்கு தந்தீரே. நாங்கள் அறிக்கையிட்டு கொண்டாடுவதை செயல்கள் வெளிப்படுத்த எங்கள் உள்ளங்களை தூண்டி எழுப்புவீராக. உம்மோடு தூயாவியார் ஒன்றிட்டு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை திருப்பலி கருத்துக்கள். நன்றியின் பலியாக ஜென்மா மச்சாடோ குடும்பத்தினர், ஆஞ்சலின் கிறிஸ்டோபர், ஆகாஷ், ஆண்டனி செல்வம் குளோரி குடும்பத்தினர், கே ரஞ்சனி, ஆர் மகேஸ்வரன் குடும்பத்தினர், சங்கர் லதா, அமலி பீட்டர், ட்ராய்டன் ஒப்ரைன், இன்று தனது 53வது பிறந்தநாளை கொண்டாடுகின்ற சாந்தி, இன்று தனது 59வது பிறந்தநாளை கொண்டாடுகின்ற செபாஸ்டியன் ராஜேஸ்வரி, மேரி சுந்தர்பாய், ஹிருதயராஜ், கார்மேல் கோதை, அடைக்கலராஜ் சௌந்தரி குடும்பத்தினர் நன்றி பலியாகவும், மேலும் சிறப்பு கருத்துக்களுக்காக ஆரோன் ஜோயல் நல்ல வேலை வேண்டியும், மேத்யூஸ் அம்புஜம் டெய்சி குடும்பத்தினர் நல்ல உடல் சுகத்திற்காகவும், இக்னேஷியஸ் வினோத் பிரான்சிஸ் குழந்தை வரம் வேண்டியும், ட்ராய்டன் ஒப்ரைன் கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறவும், லில்லி நல்ல உடல் சுகத்திற்காகவும், ஆனந்த் நல்ல வேலை வேண்டியும், சூசை சவுந்தரராஜ் திருமணம் நடைபெற வேண்டியும், கார்த்திக் திருமணம் நடைபெற வேண்டியும், சூசை மிக்கேல் அமலோரப்போ மேரி குடும்பம் மீண்டும் நல்லபடியாக ஒன்று சேரவும், டி மோகன் சிறப்பு கருத்துக்காகவும், ஜீவிதா ராணி நல்ல குழந்தை பாக்கியம் வேண்டியும், ஆஷா ரெமோ நல்ல உடல் சுகத்திற்காகவும் இத்திருப்பலியில் மன்றாடுகின்றார்கள். மேலும் நம்மிடையே வாழ்ந்து மரித்து போன டேவிட், பெர்தா, ஸ்டெஃபனியா, பிலோமினா, கமலா, சாந்தி, ரோசிலி, ஜோவியா, ஜனோவியா, வயலட், உபகாரம், ஜோசப், அந்தோனிராஜ், உத்தரிக்கின்ற நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்கள், யாரும் நினையாத ஆன்மாக்களின் இலைப்பாற்றிக்காகவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். முதல் வாசகம். இயேசுவில் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1-12 முடிய. அந்நாட்களில் பேதுருவும் யோவானும் மக்களோடு பேசிக்கொண்டிருந்தனர். அப்போது குருக்களும்
சதுசேயர்களும் கோவில் காவல் தலைவரும் அங்கு வந்தார்கள். அவர்கள் மக்களுக்கு கற்பிப்பதையும் இறந்தோர் இயேசுவின் மீதும் உயிர்த்தெழுவர் என்ற அறிவித்ததையும் கண்டு எரிச்சல் அடைந்து அவர்களை கைது செய்தார்கள். ஏற்கனவே மாலை ஆகிவிட்டதால் மறுநாள் வரை காவலில் வைத்தார்கள். அவர்களுடைய வார்த்தைகளை கேட்ட பலரும் நம்பிக்கை கொண்டனர். இவ்வாறு நம்பிக்கை கொண்ட ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. மறுநாள் தலைவர்களும் மூப்பர்களும் மறைநூல் அறிஞர்களும் எருசலேமில் ஒன்று கூடினார்கள். அவர்களுடன் தலைமை குருவான அன்னாவும் கயபா, யோவான், அலெக்சாந்தர் ஆகியோரும் தலைமை குருவின் குடும்பத்தை சேர்ந்த அனைவரும் கூடியிருந்தார்கள். அவர்கள் திருத்தூதர்களை நடுவில் நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையால் அல்லது எந்த பெயரால் இதனை செய்தீர்கள் என்று வினவினார்கள். அப்பொழுது பேதுரு ஆவியால் ஆட்கொட்டப்பட்டு அவர்களுக்கு மறுமொழியாக கூறியது, மக்கள் தலைவர்களே, மூப்பர்களே, உடல் நலமற்றிருந்த இவருக்கு நாங்கள் செய்த நற்செயல் எப்படி நிகழ்ந்தது என்பதை குறித்து நாங்கள் இன்று விசாரணை செய்யப்படுகிறோம். நாசரேத்து இயேசுவின் பெயரால் இவர் நலமடைந்து நம்முடன் நிற்கிறார். இது உங்கள் எல்லோருக்கும், இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கட்டும். நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள். ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிருடன் எழுப்பினார். இந்த இயேசுவே கட்டுகிறவர்களாகிய உங்களால் இகழ்ந்து தள்ளப்பட்டு கல் ஆனாலும் முதன்மையான மூளைக்கல்லாக விளங்குகிறார். இவராலின்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரின்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூளைக்கல் ஆயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூளைக்கல் ஆயிற்று. புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூளைக்கல் ஆயிற்று. பாடுவோம். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூளைக்கல் ஆயிற்று. 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 கட்டுவோர் புற
21 இறைவசனங்கள் 1-14 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு திபேரிய கடல் அருகே மீண்டும் தோன்றினார். அவர் தோன்றியது இவ்வாறு: சீமோன் பேதுரு, திதிம் எனப்படும் தோமா, கலிலேயாவில் உள்ள கானாவை சேர்ந்த நத்தானியேல், செபதேயுவின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்களுள் வேறு இருவரும் கூடியிருந்தனர். அப்பொழுது சீமோன் பேதுரு அவர்களிடம், நான் மீன் பிடிக்க போகிறேன் என்றார். அவர்கள், நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று போய் படகில் ஏறினார்கள். அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஏற்கனவே விடியற்காலை ஆகியிருந்தது. இயேசு கரையில் நின்றார். ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், பிள்ளைகளே, மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள். அவர், படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே வீசினார்கள். மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை. இயேசுவின் அன்பு சீடர் அதை கண்டு பேதுருவிடம், அங்கு நிற்பவர் ஆண்டவர் தாம் என்றார். அதை கேட்டவுடன் தம் ஆடையை களைந்திருந்த சீமோன் பேதுரு ஆடையை இடுப்பில் கட்டிக்கொண்டு கடலில் குதித்தார். மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலையை இழுத்து கொண்டு படகிலேயே வந்தனர். அவர்கள் கரையில் இருந்து வெகு தொலைவில் இல்லை, ஏறக்குறைய 100 மீட்டர் தொலைவில் தான் இருந்தார்கள். படகை விட்டு இறங்கியவுடன் கரியினால் தீ மூட்டி இருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள். அங்கு அப்பமும் இருந்தது. இயேசு அவர்களிடம், நீங்கள் இப்பொழுது பிடித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகில் ஏறி வலையை கரைக்கு இழுத்தார். வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன. அவற்றின் எண்ணிக்கை 153. இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களிடம், உணவருந்த வாருங்கள் என்றார். சீடர்களுள் எவரும் நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை. ஏனெனில் அவர் ஆண்டவர் தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இயேசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார். மீனையும் அவ்வாறே கொடுத்தார். இவ்வாறு இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடருக்கு இப்பொழுது 3ஆம் முறையாக தோன்றினார். ஆங்கில நடிகர் தெரியுமா தெரியல, பாருங்க. ராபின் வில்லியம்ஸ் தெரியுமா? கேள்விப்பட்டீங்களா? ராபின் வில்லியம்ஸ் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. ராபின் வில்லியம்ஸ் தெரியும்? வெரி குட். ஃபாதர் தாமஸ் தெரியுமா? ஃபாதர் தாமஸ் தெரியுமா? ஃபாதர் அகிலன், டிக்கன் ஜோ, சரி எதாவது கை தூக்குங்களா? அதுதான் ராபின் வில்லியம்ஸ். அவர் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஃபேக்டர் அப்படின்னு நிறைய பிளான் பண்ணி நிறைய யோசிச்சு படிச்சு படம் நிறைய எடுத்தார். நிறைய படம் எடுத்திருக்காரு. எல்லாமே ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஹிட். ஆஸ்கர் வின்னர். அவரெல்லாம் ஆஸ்கர் விருது, பெரிய விருது இல்லையா, அதெல்லாம் வாங்கியிருக்காரு ராபின் வில்லியம்ஸ். அவர் தான் கமல்ஹாசனுடைய ரொம்ப ஒரு பெரிய ஐகான். கமல்ஹாசன் அவரை பார்த்து நிறைய கத்துட்டான்னு சொல்வார். ஆனா அவர் ராபின் வில்லியம்ஸ் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஃபேக்டர், இதெல்லாம் எப்படி மக்கள் கொடுத்தா மக்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாம இருப்பாங்க, பதட்டம் இல்லாம இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தவர் இறுதியாக தற்கொலை செய்து கொண்டு இறந்தார்.
அவருடைய இறப்பு வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. ஏன் இப்படி செத்தாரு? கமல்ஹாசன் பேசும்போது கூட நான் இது எதிர்பார்க்கவே இல்லை, ராபின் வில்லியம்ஸ் இப்படி சாவார் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. அவர் தான் வந்து இந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படம் பார்த்திருப்பீங்க இல்லையா? வசூல் ராஜா எம்பிபிஎஸ் பல முறை டிவியில போட்டிருப்பாங்க இல்லையா? அந்த படத்தோட ஒரிஜினல் இவர் தான், ராபின் வில்லியம்ஸ் தான். டாக்டர் அது வந்து பேர் மறந்துட்டாங்க, டாக்டர் சாம் இல்ல வேற ஒரு படம் அவர் தான் எடுத்தாரு. அதை வச்சுதான் வந்து இந்த படத்தை எடுத்தாங்க. அப்படி மக்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாம எப்படி வாழலாம், ரொம்ப மன அழுத்தம் இல்லாம எப்படி இருக்கலாம், விரக்தி எல்லாம் எப்படி வாழலாம் என்பதெல்லாம் வந்து நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நிறைய சொல்லி கொடுத்தவங்க நிறைய பேர் வந்து வாழ்க்கை வந்து வேற மாதிரி போயிருக்கு. நிறைய பழம்பெரும் நடிகர்லாம் பாருங்களேன், நல்ல நகைச்சுவை நடிகர்களுடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்களேன். நகைச்சுவையில நம்முடைய அது பார்த்தா நமக்கு வந்து கவலை எல்லாம் போயிடும், கொஞ்சம் உட்காந்து சிரிச்சிட்டு இருப்போம். நாகேஷ் பாருங்க, அப்புறம் வந்து அவரு முன்னாடி பெரிய பழைய ஒரு நகைச்சுவை நடிகர் இருக்காரு என்.எஸ். கிருஷ்ணன், நிறைய நடிகர் இருக்காங்க. ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி மக்கள் மத்தியில் எடுக்கலாம்னு சொல்லி கொடுத்தவங்க நிறைய ஸ்ட்ரெஸ் வாழ்க்கையில. ஏன் அப்படின்னா அது உலக சார்ந்த விஷயத்திலேயே ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி கடைசி எங்க வந்து நிக்கணுமோ அதை விட்டுட்டாங்க. கடவுள் என்பதுதான் உலகத்திலேயே மிகச்சிறந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஃபேக்டர். இந்த கடவுள் என்பதை அறிந்து கொள்ளாதவர்கள், இவரால் முடியும் என்று தெரிந்து கொள்ளாதவர்கள், அவர்கள் ஸ்ட்ரெஸ்லயே போயிட்டாங்க. யூதாஸ் பாருங்க, ஆண்டு வந்து ரொம்ப நேசிச்சார். இவரை வச்சு நம்ம வேற வந்து காய் நகர்த்தணும், இவர் கொண்டு நம்ம வந்து ஒரு ரிவோல்ட் பண்ணணும், கிளர்ச்சி உண்டாக்கி இவரை வந்து தலைவராக்கணும், அரசராக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. நடக்கல. இவர் கஷ்டப்படுறத பாக்குறாரு, மனம் உடைஞ்சு போய் தற்கொலை பண்ணிக்கிறார். நிறைய பேர் அது மாதிரிதான். இன்று கூட வாசிக்கப்பட்ட நற்செய்தி அது மாதிரிதான். இத்தனை வருஷமா 3 வருஷமா கூட சேர்ந்து சந்தோஷமா இருந்தோம். அவர் என்னென்னோ பண்ணார், என்னென்னோ பேசினார், ஜாலியா இருந்தோம். நல்ல அவருடைய கெத்துல நம்மளும் சந்தோஷமா இருந்தோம். இப்ப தலைவர்லாம் வந்தா கூட இருக்கவங்க கொஞ்சம் கெத்தா இருப்பாங்க இல்லையா? நம்ம தேர்தல் நேரத்தை கூட பார்த்திருப்போம், ஓட்டு சேர்க்கும் கூட தலைவர் வந்தாலும் கூட இருக்க கூட கொஞ்சம் அவங்களுக்கு இருக்கு, கெத்து இருக்கும். தலைவர் எனக்கு தெரியும்பா, பர்சனலா தெரியுமா, அப்படி ஒரு கெத்து. இவங்க எல்லாரும் கெத்தா இருந்தாங்க. மீனை பாக்குறாங்க, மீன் வந்து அவனா புதுமை செய்யறாருப்பா, என்னப்பா 5 மீன் தானே அது, எத்தனை மீன்? 5 அப்பம், 5 அப்பம் 2 மீன். இதை வச்சு அங்கிருந்து 1000 பேருக்கு சோறு போட்டா என்னென்னமோ செய்யறாருப்பா. செத்து போன மீட் மறுபடியும் உயிரை பாரு, அவ்வளோ வல்லமை என்றெல்லாம் பார்த்தவர்கள், இவருக்கு இப்படி ஒரு பரிதாபமான சாவு வந்தது என்று பார்த்தவர்கள், அதை கேள்விப்பட்டவர் நிறைய எல்லாமே போய் பார்க்கல. சேசு எப்படி செத்தார் நிறைய பேர் தெரியாது. யோவான் இருந்தாரு, யோவான் போய் சொல்லியிருப்பாரு, எப்படி திரும்ப செத்தாரு, நீங்க ஓடி போட்டீங்கடா, டேய் போங்கடா, நான் பார்த்தேன் திரும்ப எப்படி திரும்ப கொடுமையா செத்தாரு, அதெல்லாம் பார்க்க மனசுலதான் ஓடி போயிட்டோம் அப்படின்னு டைலாக விட்டுருப்பாங்க, பைபிள் எழுதிக்க மாட்டாங்க. ஐயோ அதெல்லாம் அதை வந்து கொடுமையா பார்க்கணும்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டப்பா, அப்படி செத்தாரு சொல்லும்போது, இந்த மனுஷனை நம்பி வந்துமே என்ன எல்லாம் வீணா போச்சே என்று மனதில் கருதி கொண்டு பேதுரு பேச ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கின்ற பொழுது சொல்வார், மீன் பிடிக்க போறேன். கூட என்ன சொன்னாங்க, போய் தொலை சொன்னாங்களா? நாங்களும் வரோம், வேற வழி இல்லப்பா, நாங்க வரோம், அப்படி போறாங்க. ஆனா அவனு எதுக்கு அழைச்சாரு? லூக்கா நற்செய்தி 5:10 என்ன வாசிக்கிறோம்? உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன்னு சொன்னார். Praise the Lord, praise the Lord. உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன்னு சொன்னவரு விட்டுருவாரா? இவங்களுக்கு அவ்வளவுதான் விரக்தி. இவ்வளவு சந்தோஷமா இருந்தோம், வாழ்க்கையில நல்லதா போயிட்டு இருந்துச்சு, ஒரு நாள்ல மொத்தமா முடிஞ்சு போச்சு. எப்படி? கொஞ்ச நாள் முன்னாடி ஓசனா பாடணும், நம்ம ரொம்ப சந்தோஷமா இருந்தோம், ஆஹா அரசருடைய அரியணையில எல்லாரும் உட்கார போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஒரே நாள் தூக்கிட்டு போய் முடிச்சு விட்டாங்க கதைய. என்ன ஒண்ணுமே பண்ண முடியலையே, ஸ்ட்ரெஸ், என்ன எதுவும் பண்ண முடியல. சரி ஓகே, நம்ம தொழிலுக்கு போவோம், நம்ம தொழில் தான் தெரியுமே, மீன், நம்மள யாரு வித்தல்ல சித்தன்னு போறாங்க. மீன் பிடிக்க செல்பவர்கள் அங்கு சென்ற பொழுது இரவெல்லாம் காவல் காத்தார்கள். மீன் கிடைக்குமா பார்த்தாங்க, கிடைச்சிச்சா? கிடைக்கவில்லை. Praise the Lord. கிடைக்காது. ஏன் கிடைக்கல? அவர்களுக்கு அது குறித்து வைக்கப்படவில்லை. எவ்வளவு பெரிய விஷயத்த உனக்கு முன்னாடி வச்சிருக்கேன், நீ அற்ப விஷயம் மறுபடியும் மீன் பிடிக்க போறேன்னு சொல்றியே, இதுக்கு அவனை தயார் பண்ண 3 வருஷம் தயார் பண்ண, இதுக்கு அவனை வந்து இவ்வளவு கூப்பிட்டு போதெல்லாம் சொன்னேன், இவ்வளவு செய்ய உலகெல்லாம் போய் அருவிங்கெல்லாம் சொல்லி கொடுத்தேன்,
பாதத்தை கழுவுன்னு சொன்ன, அதை செய்யும் சொன்ன, எதையுமே செய்யாம மறுபடியும் மீன் பிடிக்க போறேன்னு சொல்லி அறிவு இருக்கான்னு கேட்ட ஆண்டவர் மறுபடியும் அவருக்கு பாடம் புகட்டுவதற்காக அங்க வந்து நிற்கிறார். திருப்பாடல் 55:22 வாசிக்கலாம். ஆண்டவர் மேல் உங்கள் கவலையை போட்டு விடுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்லுவோமா? ஆண்டவர் மேல் உங்கள் கவலைகளை போட்டு விடுங்கள். ஏன் போடணும்? அவர் உனக்கு ஆதரவளிப்பார். தட்ஸ் வை அவர் மேல நம்ம இந்த நம்பிக்கை வைக்கணும். ஏன் கவலை போட்டுனா அவர் ஆதரவளிப்பார், சும்மா விட்டுற மாட்டார். நான் பாத்துக்கிறேன் விடுப்பா. அவர் உண்மையை சொல்கின்றவர், ஆறுதல் அளிக்கின்ற கடவுள். அதனால தான் இவங்க வந்து மறுபடியும் மீன் பிடிக்க போகும்போது ஒண்ணுமே இல்ல, அவ விரக்தியா இருக்காங்க. விரக்தியா இருக்கின்ற பொழுதுதான் ஆண்டவர் அடுத்த கரையிலிருந்து கூப்பிடுறாரு. என்னன்னு கூப்பிட்டாரு? டேய் தம்பிங்களா கூப்பிட்டாரா? என்னன்னு கூப்பிட்டாரு? என்ன வார்த்தை சொல்லி கூப்பிட்டாரு? பிள்ளைகளே, பிள்ளைகளே கூப்பிடுறாரு. ஒரு தந்தையுடைய குரலை பிள்ளைகள் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏன்? அவருடைய மன அழுத்தம் அவர் கண்களை மறைத்திருந்தது. அவருடைய எண்ணங்கள் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற எண்ணங்கள் அவருடைய கண்களை மறைத்திருந்தன. தன்னுடைய தந்தை தாய் பிள்ளைகளேன்னு கூப்பிடுற விஷயம் இவர் யாருன்னு தெரிஞ்சுக்காம, என்னங்க என்னப்பா மீன் எதுவும் கிடைக்கலையா? கிடைக்கலங்க பதில் பேசுறாங்க. அப்புறம் தூரத்துல இல்ல, தூரம் கொஞ்சம் தூரம் தான். மீன் கிடைக்கலையா? கிடைக்கலங்க. அப்ப வந்து அலைகள் அதிகமா இருந்திருக்காது, சத்தம் அதிகமா இருந்திருக்காது. கொஞ்சம் அமைதியான நேரத்துல மீன் ட்ரை பண்ணி கிடைக்கல, கிடைக்கலங்க. அப்படியா? ரைட் சைட்ல போடுங்க. யாரோ ஒருவர் சொல்வதாக கேட்டுக்கொண்டு அவள் கீழ்ப்படிந்தார்கள். கீழ்ப்படிந்தார்கள். ரைட் சைட்ல போட்டாங்க. ரைட் சைட்ல போட்டதுக்கு அப்புறம் இழுக்கு இழுக்கு மீன் வந்து கொண்டே இருந்தது. வலை கிழிஞ்சிச்சு இல்லையா? கிழிந்ததா? கிழியவில்லை. அந்த வலையை திரு அவைக்கு ஒப்பிடுவார்கள். திருச்சபை என்பது வலை போன்று. எவ்வளவு மீன் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மீன் இருந்தாலும் சரி, கிழியாது. திரு அவையை கிழிக்க முடியாது. ஏன்? அது கிழிந்தவரால் உண்டாக்கப்பட்டது. கிழிக்கப்பட்டவரால் உண்டாக்கப்பட்ட திரு அவை. அது மேல யாரும் கிழிக்க முடியாது. எவ்வளவுதான் நம்ம வந்து நிறைய அசிங்கங்களா இருந்தா கூட அதை கிழிக்க முடியாது. ஏன்? கிழி உண்டவரால் உருவாக்கப்பட்ட திரு அவை. அவன் மனம் வந்து மனம் முடித்துக் கொண்ட திரு அவை. அதை கிழிக்க முடியாது. அப்ப இழுக்கும் போதுதான் அப்பதான் ஒருத்தர் ஞானம் வந்துச்சு. யார் அவருக்கு ஞானம் வந்துச்சு? யார் அவரு? யோவான். அன்பு சீடர் போட்டிருக்கோம். அவர் பேர் போட மாட்டார், ஏன்னா அவரு எழுதுறாரு. அன்பு சீடருக்கு வந்து அப்பதான் ஞானம் வந்துச்சுன்னு சொன்னா, அது ஆண்டவர்பா. யார்கிட்ட சொன்னாரு? பேதுருவிடம் சொல்றாரு. அது ஆண்டவர்பான்னு சொல்றாரு. அப்ப என்ன பண்றாரு? ஐயையோ ஆண்டருக்கு நான் இப்படி இருக்கேனே சொல்லிட்டு அப்பதான் உடைய மாட்டிக்கொண்டு பொத்துன்னு குதிச்சு, இதுல தண்ணியில மூழ்கிய பேதுரு இப்பொழுது கரை சேருவதற்காக குதிக்கிறார். குதித்து மறுபடியும் கரை ஏறுகின்ற பொழுது அங்கே ஆண்டவர் காத்து கொண்டிருந்த எப்படி? மீன்களோடும் ரொட்டி துண்டுகளோடும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஏன் மீன் படலையா? இப்பதான் முதல் முறையா கடலுக்குள்ள போயிருக்காங்க. இந்த மீன் எங்க இருந்துச்சு தெரியாது. புதுமையை செய்கின்ற கடவுள் 5000 பேருக்கு மீன் கொடுத்தா இல்லையா? சாப்பாடு கொடுத்தா இல்லையா? அங்கிருந்து எடுத்து வந்தார் இல்லையா? அந்த மீன்லாம் கெட்டு போயிருக்கும், சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க, ரொட்டிலாம் காலியா இருக்கும். இது புதிய மீன். இந்த மீனை தேடி தானே நீ போன. இது வேணா நானே கொடுத்திருப்பேன்டா, ஏன்னா அங்க போன? என்னை கேள். அவனை சொல்ற இல்லையா, நான் உனக்கு ஆதரவளிப்பேன். சொன்ன வாக்குறுதி. நான் உனக்கு ஆறுதல் சொல்லிட்டேனே, மறுபடியும் அதை தேடி போன. இந்த மீனுக்காக அவனை உருவாக்குன. இந்த மீன் நான் கொடுத்துட்டேனே, இதோ பேர் மீன், உன்கிட்ட கொஞ்சம் மீன் இருக்கா எடுத்துட்டு வா. அப்படி சொல்லும் போதுதான் எடுக்க எடுக்க 153 மீன்களை எடுத்தார்கள். சின்ன மீனா? நெத்திலி குஞ்சா? எவ்வளவு பெரிய பெரிய மீன், பெரிய மீன் எடுத்தாங்க. அப்ப நினைச்சாங்க, டேய் இந்த மனுஷனுடைய வார்த்தைக்காக நாம கேட்கல, அந்த மீன்கள் கேட்டுச்சு பாத்தியா? ரைட் சைட்ல போடுன்னு சொன்ன மீன்கள்லாம் ஆண்டவரே நாங்க போய் உள்ள போனோமா ஒத்துன்னு உள்ள போச்சு. எல்லா மீன் உள்ள போய் மாட்டிக்குச்சு. இன்னும் இருந்தா இன்னும் கூட வந்திருக்கும். 153 மீன்கள் எண்ணி பார்க்க முடியல. கால் நைட்டு ஃபுல்லா இருந்த ஒண்ணுமே கிடைக்கல. இந்த மனிதன் சொன்ன வார்த்தையின் கண்ணிமன் பொறுத்த எல்லாமே வந்துருச்சு. இந்த மீனுக்காக உன்னை உருவாக்குன மீன் ரெடியா இருப்பாரு. உனக்கு தேவை என்னது? சாப்பிடறதுக்கு மீன் இந்த மாதிரி ரெடியா இருப்பாரு. ரொட்டி துண்டு ரெடியா இருக்கு, நான் வச்சிருக்கேன் பாரு, வா. அப்படி சொன்ன ஆண்டவர் என்ன நம்ம சொல்லுவாரு? என்ன கேட்டாரு? எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் என்ன கேட்டாரு? உணவருந்த வாருங்கள். தமிழ்ல ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கு, ஆனா உணவருந்த வாருங்கள் இல்ல, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க கம்
have breakfast. பிரேக்ஃபாஸ்ட் உணவு ஒண்ணுதானா? பிரேக்ஃபாஸ்ட் என்ன உணவு? காலை உணவு. என்ன உணவு? எவ்வளவு காலையில என்ன அப்படி ஃபுல்லா மூக்கு பிடி சாப்பிட்டு போய் நம்ம விவசாயம் பண்ண வரோமா? விவசாயம் நிறைய சாப்பிடணும். ஏன்னா அவங்க வந்து வேர்வை சிந்தி உழைக்கணும். அப்ப நிறைய சாப்பிடணும். பழைய சோறு தான். அது வந்து நீராகாரம் குடிச்சிட்டு பழைய சோறை சாப்பிட்டு அந்த பூண்டை கடிச்சு வெங்காயத்தை கடிச்சு சாப்பிடணும். சந்தோஷமா வேலை செய்வாங்க. ஃபுல்லா சாப்பிட முடியுமா பிரேக்ஃபாஸ்ட்ல? கம் ஹேவ் பிரேக்ஃபாஸ்ட். ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். சும்மா சாதம் விட்டுற முடியாது. ஹேவ் பிரேக்ஃபாஸ்ட் கூப்பிடுறாரு. அப்போ உனக்கு கிடைக்க வேண்டியது சிற்றுண்டி தான். சிற்றுண்டி. அப்ப மெயின் மீல் எங்க இருக்கு? சிற்றுண்டி படைப்பவர் தான் மெயின் மீல். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த சிற்றுண்டியை கொடுத்தவர் தான் மொத்த உணவும். இந்த மொத்த உணவு அள்ளி கொடுப்பதே ஒரு பிரேக்ஃபாஸ்டா மாறும்போது, இந்த உணவை தேடி வா மகனே மகளேன்னு ஆண்டவர் அழைக்கிறார். யோசிச்சு பாருங்க. ஆண்டுடைய பிறப்பின் பொழுது லூக்கா செய்ய பார்ப்போம் 2ஆம் அதிகாரத்துல. ஆண்டுடைய பிறப்பின் பொழுது அங்க கிடையை காவல் காத்து கொண்டிருந்த அந்த அவங்க பேர் என்ன சொல்லுவீங்க? கிடையை காவல் காத்து பேர் என்ன சொல்லுவீங்க? இடையர்கள். அந்த இடையர்கள் வந்து இருக்கும்போது மேலே ஒருத்தர் வந்து சொல்லுவாரு, உங்களுக்கு மாபெரும் நற்செய்தி, உங்களுக்காக பெத்லகேம்ல தாவீதின் ஊர்ல ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அது யாரு? மெசியா என்கிற செய்தியை சொல்கின்ற பொழுது அந்த இடத்தின் பேர் தெரியுமா? யாருக்கு தெரியும்? கேட்டு சொல்லுங்க பார்ப்போம். அந்த இடத்தின் பேர் சொல்லுங்க. காட்சி கொடுத்த இடத்துல எனக்கு அழகான ஆலயம் இருக்கு. எருசலேம் போனவங்க தெரியும், எல்லாம் போய் பார்த்திருக்கோம். இடம் பேர் தெரியுமா? பெத் சாகூர். அந்த இடத்துல பேர் வந்து பெத் சாகூர். பெத்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஹவுஸ் அர்த்தம், வீடுன்னு அர்த்தம். பெத்லஹேம், பெத்தல், பெத்செதா நிறைய இருக்கு. இது பெத் சாகூர். அந்த இடத்துக்கு வந்து தமிழ்நாக்க சொன்னா காலை உணவின் இல்லம் என்று அர்த்தம். ஹவுஸ் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட். இங்க என்ன கூப்பிட்டார் ஆண்டவர்? வாங்க பிள்ளைகளே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுன்னு கூப்பிட்டாரு. உணவருந்த வாருங்கள் தப்பான மொழிபெயர்ப்பு, தப்பு. கிரேக்க மொழியும் சரி பிரேக்ஃபாஸ்ட் தான். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட கூப்பிட்டாரு. அந்த பிரேக்ஃபாஸ்ட் இடத்துல இருந்து இவங்க எல்லாம் எங்க போனாங்க? அந்த இடையர்கள் எல்லாரும் எங்க போனாங்க? எந்த ஊரை நோக்கி போனார்கள்? பெத்லஹேம். பெத்லஹேம். பெத்லஹேம் தமிழ்ல பேர் என்னது? அப்பத்தின் வீடு. அந்த அப்பமாக யார் இருந்தது? இயேசு கிறிஸ்து இந்த வைக்கோல் மீது முழு நிறை அப்பமாக இருக்கிறார். உலகத்திற்கான முழு உணவும் இவர்தான் என்பதை குறித்து காட்டுவதாக முழு அப்பமாக இருக்கிறார். அதே போன்று இங்கும் நீ பிரேக்ஃபாஸ்டோட சந்தோஷமா இருந்துறாத, இந்த மீன் பிடிக்கிறதோட சந்தோஷமா இருந்துறாத. உனக்கு வேற ஒரு விஷயம் இருக்கு, அதை புரிந்து கொள் என்று ஆண்டவர் அழைக்கிறார். அப்போ இந்த பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கிறது ஃபுல் மீல்ஸ். கிறிஸ்து என்கின்ற நான் முழு உணவாக உனக்கு வருகின்ற பொழுது பிரேக்ஃபாஸ்ட் நின்றாத. ஆஹா சூப்பரா சுட்டு கொடுத்தீங்க ஆண்டவரே, மீன் அருமையாச்சு, பேஸ் பேஸ். அந்த அப்பம் சுட்டு கொடுத்தீங்களா, அது இன்னும் பிரமாதம். அது நின்றாத. இந்த உணவை தேடி கண்டு கொண்டு சுவைத்த பிறகு இந்த உணவை மற்றவருக்கும் கொடுக்கின்ற ஊழியனாக மாறு. அதுக்கு தான் உன்னை அழைச்சேன். I've called you to become fishers of men. மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன். அப்ப இந்த மனிதரை பிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க உணவு எது? மீனா? நீ பிடிச்சு கொடுக்க போற மீனா? நீ கொடுக்க போற ரொட்டி துண்டா? இல்ல, நீ இந்த மனிதருக்கு கொடுக்க வேண்டியது கிறிஸ்து என்கின்ற நான். என்னை இந்த மனிதருக்கு உணவாக கொடு. அதுதான் முழு நிறை உணவாக மாற முடியும். இல்லைன்னா மக்களுக்கு பசி இருந்துகிட்டே இருக்கும், தாகம் இருந்து கொண்டே இருக்கும். அவன் கிறிஸ்து என்கின்ற எண்ணெய் உண்ணுகின்ற பொழுது, ஃபுல் மீல் சாப்பிடுகின்ற பொழுது நிறைவாழ்விற்கான தயாரிப்பிலே முழுமையாக ஈடுபட்டு விடுவார்கள். அவர்கள் முழுமையாக தயாராகி விடுவார்கள். அவர்களும் மனிதரை பிடிப்பவராக மாறுவார்கள். அப்போ எவ்வளவு மனிதரை உள்ளே வைத்து இழுத்தாலும் திரு அவை கிழியாது. அப்ப இவ்வளோ விஷயத்த சாதாரண ஒரு இன்சிடென்ட் நமக்கு சொல்லி தருது. கிறிஸ்து என்பவர் சாதாரணமான விஷயம் இல்ல. Cast away all your burdens. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் இறைவசனத்தை வாசிப்போம். உடைய எல்லா கவலையும் ஆண்டவரை விட்டுடு, அவர் பார்த்துக் கொள்வார். நமக்கு என்ன கவலை? உடன் இருப்பவர் ஆண்டவராக இருக்கின்ற பொழுது நமக்கு என்ன கவலை? அந்த ஆண்டவர் யார் என்பதை முழு நிறைய ஆண்டவரை புரிந்து கொண்டு அந்த ஆண்டவருக்கான ஆயத்தத்தில் இருக்கின்ற பொழுது நம்மையும் மீனுக்காக யோசிக்காத, அன்றாட உணவுக்காக ரொம்ப யோசிக்காத. நீ வீட்டுல பிரச்சனை இருக்குதா, அது ஏன்ட விட்டு நான் பாத்துக்கிறேன். என் பிள்ளை நல்லா படிச்சிருக்கான், வேலை கிடைக்கல, நான் பாத்துக்கிறேன், நான் எது இருக்கேன், ஆறுதல் அளிப்பேன். திருப்பார்ல 55:22 ஆறுதல் அளிப்பேன். உன் கவலை என்கிட்ட போட்டுடு, ஆறுதல் நான் தரேன். வீட்டுல வந்து காசு இல்லையா, பிரச்சனை இல்ல, கடன் தொல்லைகளா, ஏன் கடன் வாங்கினேன், இதுக்கப்புறம் வாங்காத, கடன் தொல்லை நான் தீர்த்து வைக்கிறேன். ஆண்டவர் சொல்வார், இவ்வளவும் அவரால் முடியும்.
சின்ன சின்ன விஷயத்தை வந்து அங்கேயே நின்றக்கூடாது. அதை தாண்டி கடவுள் என்கின்ற பொருளை அடைந்து கொள்கின்ற போது வாழ்க்கையிலே விரக்தி இருக்காது, தற்கொலைகள் இருக்காது, தேவையற்ற எண்ணங்கள் இருக்காது. காரணம், கடவுள் அனைத்திற்கும் மேலாக கிரியா ஊக்கியாக இருந்து நம்ம அனைவரும் எழுப்புகின்ற ஒன்று சக்தியாக இருப்பார். அப்படிப்பட்ட கடவுளை பற்றிக் கொள்ள தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, என்னுடையதும் உறுதிமான இப்பலி எல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த பாஸ்கா காணிக்கையால் நிகழ்ந்த உறவு பரிமாற்றத்தை கனிவுடன் நிறைவுக்கு கொண்டு வர உண்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மன்னக நாட்டுகளிலிருந்து விடுபட்டு விண்ணகத்தின் மீது விருப்பங்கள் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அடித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஒரே குடும்பமாக பாடுவதாவது:
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், ஓய்வு பெற்ற திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதப்பர், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்து எழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயன தூய மரியா, அவருடைய உத்தம கணவராகிய புனித யோசேப்பு, திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த புனிதர்களாகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியார் என்றும் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியவே. நிறை வாழ்வின் நிறை பயணத்திற்கு நிறைவான உணவாக கிறிஸ்துவே வருகின்றார். அந்த உணவு உயிர் தருவதாக இருக்கிறது.
உறவு தருவதாக இருக்கின்றது. அந்த உணவை பெற்றுக்கொள்ள வரம் வேண்டி ஆண்டவர் கற்றுக்கொண்ட ஜெபத்தை அனைவரும் சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயரே தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ் நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் திருத்துவதற்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை, குற்றங்களை, பலவீனங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கியும் திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர்த்த ஆண்டவர் தருகின்ற அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி, சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். முழு உணவாக வருகின்ற ஆண்டவர் இவரே. இவரை உண்டு நிறைவு கண்டு மற்றவருக்கு பயன்பட்டு வாழ அழைக்கின்றார். அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் அதை உட்கொள்ளும் நமக்கு முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது வழங்கப்படுகின்ற நற்கனியானது தகுந்த தயாரிப்புள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவருக்கு மட்டுமே. பிற சபையையோ சமயத்தையோ சார்ந்த வெறுப்பின் தயவு செய்து உங்களுடைய இடத்திலே அமர்ந்து ஜெபிக்கும்படி என்பதை கேட்டுக்கொள்கின்றோம். குருக்கள் இங்கே இருக்கின்ற இடத்திற்கு வந்து நற்கனி வழங்குவார்கள். தயவு செய்து கரத்திலே அரியணை ஏற்படுத்தி ஆண்டவரை பெற்றுக்கொள்ளுங்கள். அதுக்குரிய பதிலை சொல்லி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம். இடது கையை மேலே வைத்து வலது கை கீழே வைத்து பெற்ற பிறகு விரலால் எடுத்து உண்ணும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
அனைவரும் முழந்தாளிடுவோம். இயேசுவின் திருஇருதுக்கு நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். இயேசுவின் அன்பான திருஇருதயமே, என்னை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றேன். இதரும் எல்லா வரங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றேன். உமது திருக்கரங்களால் என்னை ஆசீர்வதியும். உமது ஆசீரும் அருளும் எப்போதும் எனக்கு பாதுகாப்பாளனாக இருந்து என்னை வாழ்விக்கின்றது, எனக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது என்பதை உணர செய்துள்ளோம். இயேசுவே, முன்பான பிரசனத்தில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க வரம் தாரும். உம்மை போல் நானும் பிறரை அன்பு செய்யவும் மன்னிக்கவும் நல் மனதை தாரும். உம் திரு இதயத்திலிருந்தும் காயங்களிலிருந்தும் வழியும் திரு இரத்தத்தால் என்னை புனிதப்படுத்தியருளும். என் துன்ப நேரத்தில் எனக்கு ஆறுதலை தந்தருளும். என் பிரச்சனைகளில் நல்ல தீர்வு கிடைக்க உதவி புரியும். என் உள்ளத்திற்கு சமாதானத்தை தாரும். என்னை சேர்ந்த அனைவரையும் உமது ஆசீரால் நிரப்பும். இயேசுவின் திருஇதயமே, உமது பெயர் எங்கெங்கு ஓங்கி ஒலிக்க மக்கள் எல்லோரும் உமது அன்பு இதயத்திலிருந்து அருளை பெற்றுக்கொள்ள வரம் தாரும். ஆமென். இயேசுவின் மதுரமான திருஇருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திருஇருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திருஇருதயமே. எங்கள் மேல் இரக்கமாயிரும். அமர்வோம். அன்பார்ந்தவர்களே, உங்களை மீண்டும் ஒரு முறை இந்த திருத்தலத்தின் சார்பாக வரவேற்கின்றோம். இறைவன் தூய திருதி ஆண்டவர் தன் இதயத்திலிருந்து பொங்கி ஒழுகின்ற அளவு கடந்த அவருடைய இரக்கம், அவருடைய கருணை, மன்னிப்பினால், தயவினால் உங்களையும் உங்கள் குடும்பத்தார் நிறைவாக நிரப்பி காத்திருளும்படியாக உங்களுக்காக செபிக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, தொடர்ச்சியாக இப்பொழுது நற்கன்னியை குணமளிக்கும் ஆராதனை நடைபெறும். மீண்டுமாக மாலை 6 மணிக்கு 5 காய வழிபாடும் 6:30 மணிக்கு தமிழில் திருப்பலியும் நடைபெறும். அன்பார்ந்தவர்களே, நாளை முதலாக செமி லாக்டவுன் என்று சொல்கிற ஒரு சில தளர்வுகளோடு கூடிய தடைகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வருகின்ற வெள்ளிக்கிழமை காலை வழக்கம் போல் வழிபாடுகள் நடைபெறும். மாலையிலே நடைபெறுகிற வழிபாட்டினோட சிறிய ஒரு மாற்றம். 5:30 மணிக்கு திருக்காய் வழிபாடும் 6 மணிக்கு தமிழில் திருப்பலியும் நடைபெறும். 6 மணி 6:30 மணி அல்ல, 5:30 மணி மற்றும் 6 மணிக்கு ஏறக்குறைய ஒரு 7-7:30 மணி போல் ஆலயமானது மூடப்படும். ஏன்னா 8 மணிக்கெலாம் ஆலயங்கள் மூடப்பட வேண்டும், அதுதான் உத்தரவு. மக்கள் 11 மணி வரலும் நடமாட்டம் இருக்கலாம், பிரச்சனை இல்லைன்ட்டாங்க. எனவே போக போக அதனுடைய நிலைமைகள் எப்படி மாறும் என்று தெரியாது. இருக்கிற காலங்கள் வரை நாம் இன்னும் உற்சாகத்தோடு
இந்த நேரங்களிலே ஆண்டவரை தேடி பங்கெடுப்போம். ஆண்டவருடைய திரு ரத்தம் நம்மை சூழ்ந்து பாதுகாத்து கொள்ளட்டும். தொடர்ச்சியாக இனிமேல் காலங்கள் எப்படி மாறும் என்று சொல்ல முடியாதனால கொஞ்சம் பார்த்து ஆண்டவருடைய காரியங்கள் அதிகமாக ஈடுபாட்டோடு இருக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சென்ற அந்த லாக்டவுனில் நம்ம ஆலயத்துக்கு போக முடியாமல் திருப்பலி பங்கெடுக்க நன்மை வாங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். திருப்பி அப்படி ஒரு சூழ்நிலை ஒருவேளை வந்தாலும் கூட அதை நாம் உண்மையிலே இப்பொழுது இருக்கிற காலத்தை முறையாக பயன்படுத்தி கொள்ளலாம். இப்பொழுது கிடைக்கிற வாய்ப்பை நாம் பயன்படுத்தி ஆண்டவரோடு பயணிப்போம், அவனுடைய ஆசிரோடு இருப்போம், அவர் நம்மை தாங்கிக் கொள்வார். ஆகவே இந்த சிந்தனைகளோடு தொடர்ச்சியாக நாம் அன்பார்ந்தவர்களே, வெளியிலே நம்முடைய பக்தி கடையில் புனித நீர் ஈஸ்டருக்கு நாம் வந்துருச்ச புனித நீரானது பாட்டிலில் இருக்குது. 2 பாட்டில்கள் 5 ரூபாய்க்கு இன்றைக்கு மட்டும் கொடுக்கப்படுகிறது. எல்லாம் கிடைக்கணுன்றதுக்காக இன்றைக்கு அது விலைக்காக 2 பாட்டில் கொடுப்பாங்க. வந்து 5 ரூபாய் தான். எல்லோரும் இந்த புனித நீர் கிடைக்கணுன்றதுக்காக, ஹோலி வாட்டர் கிடைக்கணுன்றதுக்காக வச்சுருக்கிறோம். எனவே அதை வேண்டுபவர்கள் எவ்வளோ வேணாலும் பெற்றுக்கொள்ளலாம். 2 பாட்டில்கள் 5 ரூபாய்க்கு பெற்றுக்கொள்ளலாம். எழுந்து நிற்போம். கடைசி ஜெபம். யோவான் நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 12-13 இறை வார்த்தைகள். இயேசு தம் சீடர்களிடம் உணவருந்த வாருங்கள் என்றார். அப்பத்தை எடுத்து அவரிடம் கொடுத்தார். அல்லேலூயா. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டுக் கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தவர்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனாலும் திருமணி பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.